Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நம்ம போடுறதுக்கு வந்து எப்படி நம்ம டிசைன் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ இந்த டிசைனை வந்து நான் செஞ்சிருக்கேங்க. Adobe Illustrator பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கேன். இப்போ நாம வந்து Photoshop பயன்படுத்தி செய்யலாம். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் செய்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இது செய்கிறதுக்கு. இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட் ஒன்று செய்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூக்கு போயிட்டு இதில் வந்து வித்தை வந்து 21 சென்டிமீட்டர் ஹைட்டை 21 சென்டிமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு யூனிட்டை வந்து நான் சென்டிமீட்டரில் தெரிவு செஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். 21 சென்டிமீட்டர் வித் 21 சென்டிமீட்டர் ஹைட் ஓரியன்டேஷன் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து கலர் மூடை வந்து நான் RGBயாக மாற்றிக்கிறேன். கிளிக் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி இதுதான் உங்களோட பிளாங்க் டிசைன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி வரைகிறேன். ரைட். வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிரேடியன்ட் செட் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணி பார்த்து செஞ்சோம்னா நம்மளோட டிசைன் வந்து அழகாக செஞ்சுட்டு போகலாம். ரைட். இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதை வந்து இந்த இருக்குது இதை வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே இல்லைங்க. ரைட், முடிச்சு. அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். ரைட். இப்போ வந்து கண்ட்ரோல் மைனஸ் அடித்தா ஜூம் இதாகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ்னால் ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ்னால் ஜூம் ஆகும். ரைட். இப்போ ஃபோட்டோஷாப்பில் மாதிரியே தான். இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிரேடியண்ட்டை செஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து RGBயில் இருக்குது. ரைட். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு கலர் பலட்டில் வந்து ஒரு கலரை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதான் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. ரைட். இதை அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இதுதான் கிரேடியன்ட் பேலட். இதில் தான் கிரேடியன்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த கலரை வச்சு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கலர் இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து RGBயை கொடுத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் கலருக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுக்குறேன். ரைட். இப்போ இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுக்குறேன். ரைட். ஓகே. இப்போ இந்த கலரை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதே கலர் எடுக்கிறதுக்கு இதே கலரை நான் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் இதுதான் அந்த கோட். ரைட். இப்போ நான் வந்து இந்த கலர் எடுக்கிறேன்னா 255 224 66. ரைட். 255 224 66. அப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு 225 254 224 இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 255 224 66 இதுதான் கலர் மாறிடுச்சு. அடுத்த கலர் வந்து இந்த கலர். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் கோட் இதுதான் 255 107 இது செலக்ட் பண்ணியாச்சு. இது கிரேடியண்ட்டை 255 107. என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா இதை லீனியரை வந்து நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ரேடியலாக போட்டால் இந்த மாதிரி வந்துடும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி அழகான ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் கோடை எடுத்துக்கிறது. இப்போ நான் இதே கோடை வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து ஒரேடி அந்த கலர் கோடை நான் பார்த்து நான் செஞ்சதை வச்சே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும். லேஸாக இருக்கும். ரைட். இதை வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன்னா சிம்பிள் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் வந்து கூகுளுக்கு போயிட்டு ஃப்ரீ பிக் இது ஒரு வெப்சைட். இதில் வந்து உங்களுக்கு வெக்டர்ஸ் ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீங்க. ரைட். இதில் போயிட்டு நீங்கள் பொங்கல்னு அடிச்சிங்கன்னாவே போதும். என்டர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ண டிசைன் இது தான். நீங்கள் உங்களுக்கு எது வேணால் இதில் யூஸ் பண்ணலாம். இது இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாட்டு பொங்கலுக்கெல்லாம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று மாட்டு பொங்கலுக்கெல்லாம் போடுறோம். இந்த மாதிரியெல்லாம் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இல்லை நிறையா இருக்குது. ரைட். இல்லை ஃப்ரீ. இப்போ இதெல்லாம் ஃப்ரீ. இப்போ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட். ரைட். இல்லை டவுன்லோட் பண்ணி எடுத்தது. ரைட். ஓகே. இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி எடுத்ததுங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலுக்கு வந்து வந்துடும். வந்தோடனே நீங்கள் அதில் வந்து கலட்டி எடுத்துக்கிற நேரம் இது ரெண்டையும் நான் கலட்டி எடுத்து இந்த ரெண்டு துண்டு இதில் இருக்குது பாருங்கள்.
பின்னுக்கு பேக்ரவுண்ட் டிசைனில் இருக்குது, இந்த இது இருக்குது அப்படியே இருக்குது பின்னுக்கு போட்டது. அதே தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் நத்திங் யூஸ் பண்ணலை. ஒன்லி இந்த பேக்ரவுண்டை தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் செஞ்சதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். திரும்ப நான் எடுக்கிறத விட, திரும்ப நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி போடுறத விட செஞ்சதை நான் எடுக்கிறேன். இதான் செஞ்சது. இது அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி அடித்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஏன் வைக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கணக்காக ஃபீல்ஸ் ஆகிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சரியாக வந்துருக்கு. ரைட், இதுதாங்க டிசைன். ரைட், பார்த்து வந்து எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும்னா இதையும் நான் கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து கட் பண்ணிவிட்டு இதையும் கண்ட்ரோல் வி அடித்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இதை வந்து அப்படியே நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்பேரன்ஸ் இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இதில் ஒன்று இருக்குது. இது இந்த மெனுவில் இல்லாட்டி ஒன்றும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதில் இருக்கும்போது டிரான்ஸ்பேரன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடுவார். இதில் வந்து நீங்கள் ஆப்ஷனை வந்து அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து மல்டிப்ளை கொடுங்க. மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணி காட்டும். இந்த மல்டிப்ளைன்ற ஆப்ஷன் அதை தான் இது செஞ்சுருக்கு. இந்த பேக்ரவுண்ட் எந்த கலரோங்க அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி அந்த வெக்டர் வந்து உங்களுக்கு வந்து சரியாக செஞ்சு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. ரைட், அதுக்கு தான் அந்த மல்டிப்ளைன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. இப்போ இதை வந்து பின்னுக்கு போடணும்னா ரைட் கிளிக் பண்ணியாச்சு, அரேஞ்ச் சென்ட் டு பேக்குன்னு பண்ணிங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் பின்னுக்கு போயிடுச்சு. ரைட், சாரி, இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து இது சென்ட் டு பேக் கொடுக்குறேன். ரைட், இப்போ இதை என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நான் செஞ்சுருக்கேன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி பேக் கொடுத்தேன்னா இது பேக் பின்னுக்கு இதுக்கு பின்னுக்கு போயிடுச்சு. அப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்டை பின்னுக்கு அனுப்புறதுக்கு வந்து அரேஞ்ச் திரும்ப சென்ட் பேக் கொடுத்தோன்னே இது வந்து பின்னுக்கு போயிடுச்சு. இப்போ இது வந்து இப்படி இருக்குது. ரைட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் அவுட்புட். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் எழுதணும். டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து என்ஐசி ஃபாண்ட் தான். இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நான் இதே ஃபாண்ட்டை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து கட் பண்ணிவிட்டு எழுதுனதை வந்து ரைட் இதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே, நான் எழுதி. ரைட், இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த இது என்னது பொங்கல் எப்பி பொங்கல் இது வந்து இதையும் வந்து நான் வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேங்க. இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இருங்க, ஏன் ஒர்க் அதில் கட் ஆகிறது. ரைட், இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு இதில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட். ரைட், இப்போ வந்து இது எப்படி செஞ்சுருக்கேன்னா இதுக்கு நான் ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களுக்கு லேஸாக இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து இதுதான் பேர். இது நல்ல ஃபாண்ட், ஒன்று அழகான ஃபாண்ட், இந்த பொங்கல் எழுதின ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து இதை பார்த்து அப்படியே நீங்கள் நோட் பேட் டவுனில் டைப் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் கூகுளில் போட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் சரி இன்ஸ்டாகிராமில் சரி நீங்கள் போஸ்ட் எதுவும் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் வந்து நல்ல அழகான ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அழகான ஃபாண்ட்டுங்க இது. ரைட், அடுத்த ஆப்பியும் வந்து அதே ஆப்பிக்கு வந்து வேற ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட் வந்து இதுதான் ஃபாண்ட் வந்து இதில் தான் எழுதியிருக்கேன். ரைட், ஓகே, எழுதிட்டு இதுக்கான கலரை வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கலர், இந்த கலர். ரைட், இந்த கலரை வந்து நீங்கள் இதுதான் கலர் கோட். இந்த கலர் கோடை வந்து நீங்கள் உங்களோட பிசியில் வந்து இந்த கலர் கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இந்த கலர் கோடை என்ன கலர் கோடுங்க நான் கொடுத்துருக்கோன்னா இதே கலர் கோடை வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இவ்வளோ தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான லுக்குக்கு இந்த மாதிரி போஸ்டர் வந்துருச்சு. ரைட், இப்போ வந்து இன்னொன்று செஞ்சுருக்கேன். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுக்குறேன். பின்னுக்கும் பாருங்கள் இதே ஃபாண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது என்னன்னா இதை வந்து இதில் இன்னொரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அடிச்சு கண்ட்ரோல் வி அடிச்சு இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இந்த கலரை வந்து இந்த கலருக்கு நான் மாற்றிருக்கேன். இந்த கலரை கொடுத்தா இந்த கலருக்கு வந்துருச்சு. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு மல்டிப்ளை மாதிரி போட்டோன்னா மல்டிப்ளை மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இதில் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று போட்டு இதில் டிரான்ஸ்பேரன்ஸை கொஞ்சம் நான் குறைச்சிருக்கேன். அதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்பேரன்ஸை குறைச்சிட்டு கொண்டாந்து இதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் நாங்கள் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து அரேஞ்ச் டு ஃபாண்ட் கொடுத்தோன்னா நேராக வந்துடும். இதை தான் நான் பண்ணியிருக்கேங்க, வேறு எதுவுமே நான் பண்ணலை. ரைட், ஓகே, இதை தான் நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த விஷயம். ரைட், இவ்வளோ தான் நான் பண்ணது. ரைட், இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த இது பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ஏற்கனவே போட்டதை நான் எடுத்து போட்டுடுறேன். ரைட், இப்போ வந்து இவ்வளோ தான் கார்டு டிசைனிங். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு சாரி பார்த்து வந்து நான் வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்னு கீழே எழுதிக்கிறேன்னா இங்கே இந்த டெக்ஸ்ட் இது நான் எழுதினது. இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி போடுங்க. சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிசைனை வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து என்சி கருணான்ற ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்சி ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வேலை வந்து நல்ல அழகாக இருக்குங்க. நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் போஸ்டர் எதுவும் போடுறதுக்கு இந்த மாதிரி அழகான கார்டு டிசைன் ஒன்று நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ரைட். இது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் சரியாக நான் என்னோட டியூட்டோரியலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நான் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.